வணக்கம். தந்தி செய்திகளுக்காக நான் வைகரை வருணன். இன்றைய நாளின் டாப் செய்திகளை பார்ப்போம். நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான இண்டிகோ விமானங்கள் இன்றும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பயணிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவைகள் இல்லாததால் கட்டணங்கள் பல மடங்கு அதிகரித்துள்ளது. சென்னையிலிருந்து திருச்சிக்கு 41,000 ரூபாயாகவும், கோவைக்கு 60,000 ரூபாயாகவும், டெல்லிக்கு 36,000 ரூபாயாகவும் கட்டணம் உயர்ந்துள்ளது. இண்டிகோ விமான விவகாரத்தில் மத்திய அரசு தூங்குவதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் விமர்சித்துள்ளார். விமான போக்குவரத்து துறையை மத்திய அரசு தவறாக கையாண்டதன் விளைவுதான் இது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். இண்டிகோ விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பரிதவிக்கும் நிலையில் ரயில்களில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்பட்டுள்ளன. 37 எக்ஸ்பிரஸ் ரயில்களில் 116 பெட்டிகள் கூடுதலாக இணைக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இண்டிகோ விமான நிறுவன சேவை பாதிப்பு உள்ளிட்ட காரணங்களால் நாடு முழுவதும் விமான போக்குவரத்து கடும் அழுத்தத்தை சந்தித்து வரும் நிலையில் அனைத்து பைலட் சங்கங்களும் விமானிகளும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. விமானிகள் விமான நிறுவனங்களிடையேயான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தியும் பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்கியும் செயல்பட வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகளுக்கு உதவு எண்களை விமான போக்குவரத்து அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. விமான சேவை பாதிப்பு குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இண்டிகோ விமான சேவை இயல்பு நிலைக்கு திரும்ப தேவையான நடவடிக்கைகளை அந்நிறுவனம் எடுத்து வருவதாக விமான போக்குவரத்து அமைச்சர் ராம் மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை முதல் விமான நிலையத்தில் பயணிகள் காத்திருக்க அவசியம் இல்லை என்றும் அவர் கூறியுள்ளார். ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு புதின் சென்றார். மலர் வளையம் வைத்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினார். ஒத்துழைப்பு, அமைதி கொள்கைகளை உறுதியாக நிலைநாட்டியவர் காந்தி என்று நினைவிடத்தில் உள்ள வருகை பதிவேட்டில் புதின் எழுதியுள்ளார். பூமிக்கு மிகுந்த செல்வாக்கை சேர்த்த மகத்தான தத்துவ ஞானி காந்தி என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக இந்தியா வந்த ரஷ்ய அதிபர் புதினை குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவும் பிரதமர் மோடியும் வரவேற்றனர். புதினுக்கு ராஜாங்க அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. டெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின் ஒன்றாக இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். வரி விவகாரம், கப்பல் போக்குவரத்து, விவசாய உரம் தொடர்பாக இந்தியா ரஷ்யா இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்து. டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடி, ரஷ்ய அதிபர் புதின் முன்னிலையில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது. இந்தியா ரஷ்யா உறவு புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். உலகில் பல மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் இந்தியா ரஷ்யா உறவு வலுவாக உள்ளதாக பிரதமர் மோடி கூறினார். இந்தியா ரஷ்யா இடையே ஏற்றுமதி வர்த்தகத்தில் புதிய கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா நட்பு துருவ நட்சத்திரம் போல உறுதியாக உள்ளதாகவும் கூறினார்.
தீவிரவாதத்திற்கு எதிரான போராட்டத்தில் இந்தியாவும் ரஷ்யாவும் தோளோடு தோள் நிற்கும் என்று பிரதமர் மோடி கூறினார். யுக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை வரவேற்பதாகவும் தெரிவித்தார். ரஷ்ய சுற்றுலா பயணிகளுக்கு 30 நாட்கள் இலவச இ-விசா புதின் முன்னிலையில் பிரதமர் மோடி அறிவித்தார். டெல்லி ஹைதராபாத் இல்லத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது பிரதமர் மோடியை நண்பர் என்று குறிப்பிட்டு பேசிய புதின் 2030 வரை இந்தியா ரஷ்யா இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பு தொடரும் என்றும் கூறினார். கூடங்குளத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய அணு உலை ரஷ்யா உதவியுடன் கட்டப்பட்டு வருவதாக புதின் தெரிவித்தார். இந்திய ராணுவத்தை வலுப்படுத்த ரஷ்யா தொடர்ந்து உதவி வருவதாகவும் அவர் கூறினார். இந்தியாவிலிருந்து ரஷ்யாவுக்கான கடல் வழி திட்டம் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரித்துள்ளதாக புதின் தெரிவித்தார். சென்னையிலிருந்து ரஷ்யாவின் விளாடிவோஸ்டாக் நகரத்திற்கு செல்லும் திட்டத்தை குறிப்பிட்டு பேசினார். அடுத்த ஆண்டு பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு தலைமை வகிக்கும் இந்தியாவுக்கு ரஷ்யா முழு ஆதரவு அளிக்கும். இந்தியாவுக்கான எண்ணெய் ஏற்றுமதி தடையின்றி தொடரும் என்றும் புதின் கூறியுள்ளார். கடந்த ஆண்டு 6.20 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியா ரஷ்யா இடையே வர்த்தகம் நடைபெற்றுள்ளதாக புதின் தெரிவித்தார். இருதரப்பு வர்த்தகத்தில் 96% ரஷ்யாவின் ரூபில் இந்தியாவின் ரூபாய் மூலம் நடைபெறுவதாகவும் கூறினார். பிரதமர் மோடி தலைமையில் இந்தியா வேகமாக முன்னேறும் பொருளாதார நாடாக உயர்ந்துள்ளது. பிரதமர் மோடியின் மேக் இன் இந்தியா திட்டம் மூலம் தொழில்நுட்பத்தில் இந்தியா தன்னிறைவு பெற்று வருவதாகவும் புதின் புகழாரம் சூட்டினார். யூரோ ஆசியா பொருளாதார ஒன்றியத்துடன் விரைவில் இந்தியா வரியில்லா வர்த்தகம் மேற்கொள்ளும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். 2030க்கு முன்பாகவே இந்தியா ரஷ்யா வர்த்தக ஒப்பந்தம் ரூபாய் 9 லட்சம் கோடியை எட்டும் என்றும் கூறினார். இந்தியா ரஷ்யா இடையேயான உறவின் மிகப்பெரிய பலமே நம்பிக்கைதான் என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். வரி சீர்திருத்தம் மூலம் இந்தியாவில் தொழில் தொடங்குவது எளிமை ஆக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரண்டு நாள் பயணமாக இந்தியா வந்த புதினுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இரவு விருந்து அளித்தார். விருந்தில் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனும் பங்கேற்றார். ரஷ்ய ராணுவத்தில் உள்ள இந்தியர்களை மீட்பது குறித்து புதினிடம் பிரதமர் மோடி பேசினார். புதின் மோடி சந்திப்பு குறித்து வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி விளக்கமளித்துள்ளார். இரண்டு நாள் இந்திய பயணத்தை முடித்துக் கொண்டு ரஷ்யா புறப்பட்டார் அதிபர் புதின். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் வழி அனுப்பி வைத்தனர். ரிசர்வ் வங்கியின் ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டுள்ளது. வீட்டுக்கடன், வாகன கடன், தனிநபர் கடன் உள்ளிட்ட பல்வேறு கடன்களுக்கான வட்டி விகிதம் மேலும் குறைய வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. மழை விடுமுறையை ஈடு செய்ய சென்னையில் சனிக்கிழமை பள்ளிகள் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை பாட வேளையை பின்பற்றி பள்ளிகள் இயங்கும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற அனுமதி அளித்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாத கோயில் நிர்வாகம் மீது நடவடிக்கை கோரி மனு. ஏன் உத்தரவை நடைமுறைப்படுத்தவில்லை என அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது.
திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சமூக வலைதளங்களில் தேவையற்ற கருத்துக்களை பகிரக்கூடாது. மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக மக்களவையில் திமுக எம்பி TR பாலு, மத்திய இணையமைச்சர் L முருகன் இடையே காரசார விவாதம் நடைபெற்றது. இருவரும் மாறி மாறி குற்றம் சாட்டியதால் சலசலப்பு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக மாநிலங்களவையில் பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். நீதி வேண்டும், நீதி வேண்டும் என்றும் மாநிலங்களவையில் முழக்கப்பட்டனர். மதத்தால் தமிழ்நாட்டில் குழப்பம் ஏற்படுத்த ஆசைப்படுவது பலிக்காது. திருவண்ணாமலையில் நடந்த திமுக நிகழ்ச்சியில் திருப்பரங்குன்றம் விவகாரத்தை குறிப்பிட்டு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கருத்து தெரிவித்தார். தீபம் ஏற்றுவதால் எப்படி மத கலவரம் ஏற்படும் என்று அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதற்காக உயிரையும் கொடுக்க தயார் என்றும் கூறினார். விஜய் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்தார் நாஞ்சில் சம்பத். விஜயை சந்தித்து தாவேகாவில் இணைந்த நாளான இன்று புதிதாக பிறந்தது போல உணர்வதாக அவர் கூறியுள்ளார். தாவேகா தலைவர் விஜயை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி சந்தித்தார். ராகுல் காந்தியின் பிரதிநிதியாக பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி தாவேகா பொதுக்கூட்டம் நடைபெறுவது உறுதி என்று தாவேகா பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி தாவேகா மனு அளித்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை ஆனந்த் சந்தித்து பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சாலையோர வயல்வெளியில் கவிழ்ந்து அரசு பேருந்து விபத்திற்குள்ளானது. ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து கவிழ்ந்ததில் 10 பேர் காயமடைந்தனர். கேரள மாநிலம் சபரிமலையில் ஆந்திராவைச் சேர்ந்த 76 வயது ஐயப்ப பக்தர் உயிரிழந்தார். சபரிமலையில் இதுவரை மாரடைப்பு, உடல்நல குறைவால் 14 பேர் உயிரிழந்துள்ளனர். பாகிஸ்தான் ராணுவ படை தளபதியாக இருந்த அசிம் முனீர் முப்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார். பாகிஸ்தானின் முதல் முப்படை தலைமை தளபதி என்ற அந்தஸ்தை அவர் பெற்றுள்ளார். ஆஷஸ் தொடரின் 2வது டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இங்கிலாந்தை விட 44 ரன்கள் முன்னிலை பெற்றது. முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 334 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் அடுத்து களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியில் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் உட்பட 4 பேர் அரை சதம் அடித்ததால் 2ஆம் நாள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 378 ரன்கள் எடுத்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் விலை 160 ரூபாய் குறைந்து 96,000 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் ரூபாய் 12,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்காக இதுவரை 99.81% கணக்கீட்டு படிவங்கள் வழங்கப்பட்டுள்ளது. 98.23% படிவங்கள் டிஜிட்டல் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இண்டிகோ விமான சேவை பாதிப்புக்கு இண்டிகோ தலைமை நிர்வாக அதிகாரி பீட்டர் எல்பர்ஸ் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டுள்ளார். விரைவில் பிரச்சனை சரி செய்யப்படும் என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். பெங்களூருவில் இண்டிகோ விமானங்களில் பயணிக்க இருந்த ஐயப்ப பக்தர்கள் தங்களது விமான சேவை குறித்த எந்த தகவலும் தங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் விமான நிறுவனம் சார்பில் தங்களுக்கு உணவு, தண்ணீர் எதுவும் வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினர். திருப்பரங்குன்றம் ரத வீதிகளில் உள்ள கடைகளை யாரும் அடைக்க வேண்டாம் என திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சியினர் பேரணியாக சென்று வலியுறுத்தினர்.
திருப்பரங்குன்றம் மலை விவகாரம் தொடர்பாக கடையடைப்பு போராட்டம் நடத்த வேண்டும் என சிலர் கூறியதாக தகவல் பரவிய நிலையில் தமிழக அரசு பாதுகாப்பு தரும் என இந்திய கூட்டணி கட்சியினர் பேரணியாக சென்று வியாபாரிகளிடம் குறிப்பிட்டனர். காஞ்சிபுரம் அருகே மின்னணு சாதனங்களுக்கான கண்ணாடி பொருட்கள் உற்பத்தி ஆலையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில் தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக திகழ்வதாகவும் கூறினார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தையொட்டி சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் ஜெயலலிதா வழியில் அதிமுக நல்லாட்சி வழங்கும் என அவர் கூறியுள்ளார். சட்ட போராட்டத்திற்கு பிறகும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்ற முடியவில்லை என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தெரிவித்துள்ளார். ஒரு புனித நாள் கொண்டாட்டத்தை வேறு நேரத்திற்கு மாற்ற முடியுமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கடன் வழங்கும் நிறுவனங்களுக்கு புதிய விதிகளை வெளியிட்டது தமிழக அரசு. கடன் வழங்கும் நிறுவனங்கள் இணையம் மூலம் பதிவு செய்ய வேண்டும். ரூபாய் 4 லட்சம் வரையிலான கடன்களுக்கு பிணை பெறக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு சுற்றுலா பகுதிகள், கோயில்கள் மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பலத்த போலீஸ் போடப்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் அடுத்த பாம்பன் ரயில் பாலத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பாபர் மசூதி இடிப்பு தினத்தையொட்டி சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் போலீசார் தீவிர கண்காணிப்பு. மோப்ப நாய்கள் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனையில் ஈடுபட்டனர். நெல்லை மாவட்டத்தில் உள்ள பிரபல அல்வா கடையின் பெயரை போலியாக பயன்படுத்திய 3 கடைகளை அதிகாரிகள் சீல் வைத்து அடைத்தனர். பல்வேறு மாநிலங்களிலிருந்து வரும் மக்கள் விரும்பி வாங்கும் அல்வாவை தயாரிக்கும் பிரபல கடையின் பெயரை போலியாக பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதையடுத்து அதிரடி சோதனையில் ஈடுபட்ட உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் போலியான கடைகளிலிருந்து 1000 கிலோ அல்வாவை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவனை கல் உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிய 11ஆம் வகுப்பு மாணவர்கள். 15 மாணவர்களை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். வனவிலங்குகளின் பிரேத பரிசோதனையை முழுவதும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும். அனைத்து வனத்துறை அதிகாரிகளுக்கும் சுற்று அறிக்கை அனுப்ப தலைமை வன பாதுகாவலருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் வடக்கு அரங்கூரில் புளியமரம் சாய்ந்து மின்கம்பம் மீது விழுந்து விபத்து. சாலையோரம் காய்கறி வியாபாரம் செய்த பெண் பரிதாபமாக உயிரிழப்பு. திருப்பதி திருமலையில் தடையை மீறி ட்ரோன் பறக்கவிட்ட 2 பக்தர்களை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். இஸ்கான் பக்தர்களான சுலோச்சனா தாஸ் மற்றும் அர்ஜுன் தாஸ் ஆகியோர் தடையை மீறி ட்ரோனுடன் சென்று சிலாதோரணம் எனப்படும் இயற்கை வளைவை படம் பிடித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து இருவரையும் பிடித்த தேவஸ்தான விஜிலன்ஸ் துறையினர் திருமலை போலீசில் ஒப்படைத்துள்ளனர். நடிகர் தனுஷ், கிருத்தி சனோன் நடிப்பில் வெளியான தேரே இஷ்க் மே திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூல தாண்டியதா படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இதே கூட்டணியில 2013ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன ராஞ்சனா திரைப்படம் 100 கோடி ரூபாய் வசூல் செஞ்ச நிலையில தேரே இஷ்க் மே படமும் ரிலீஸ் ஆன ஒரே வாரத்துல உலக அளவுல 100 கோடிக்கும் மேல் வசூல் செஞ்சிருக்கிறதா படக்குழு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க.